கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 2வது வசனம், மத்தேயு 9வது அதிகாரம் 10வது வசனம், மத்தேயு 13வது அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 4வது அதிகாரம் 7வது வசனம், 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 119 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கின்ற எல்லோருக்கும் சிறந்த முன்னோடியாக திகழ்கிறார். அவருக்கு முன்பாக அநேகர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரசங்கங்களை காட்டிலும் இயேசுவின் பிரசங்கம் மிகவும் உன்னதமானது என்றால் அது மிகையாகாது. பிரசங்கிக்கிற பிரசங்கியாளர்கள் தங்களுக்கு முன்பாக திரளான ஜனங்கள் இருக்கின்ற போது ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு பிரசங்கிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கூட்டத்தை உற்சாகப்படுத்துவதற்காக ஆடல் பாடல் என்று இல்லாமல் தேவன் இந்த ஊழியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயத்தோடு பிரசங்கிக்கிற போது கர்த்தர் செய்கிற ஊழியத்தை கனப்படுத்தி மற்றும் ஆசீர்வதித்து அந்த ஊழியத்தின் மூலமாக திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் தயவு செய்வார் என்பதில் ஐயமில்லை. நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை அகற்றிவிட வேண்டும் என்று மலை பிரசங்கம் நம் மத்தியிலே பேசுவதை காணலாம். இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாக யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் உண்மையான ஆசீர்வாதம் என்னவென்றும் இந்த மலை பிரசங்கத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். உலகம் முடிவு செய்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் காசு பணத்தை சேர்ப்பதும் பேரும் புகழும் அடைவதுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று நாம் சொல்லலாம். உலகத்தின் பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. இந்த உலகம் இப்பொழுது நாம் இருக்கிற நிலைமையை மட்டும் பார்க்கும். நாளைய தினம் நாம் எல்லாம் இழந்து விட்டால் உலகம் நம்மை வெறுக்க ஆரம்பித்து தூர வைத்துவிடும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கெட்ட குமாரனின் கதை. கர்த்தரோ நம்முடைய இன்றைய நிலைமையும் ஆசீர்வதித்து அவர் மறுமையும் பார்க்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தை விரும்புகிறவர்கள் உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ள மாட்டார்கள். செல்வத்தில் புரளுகின்றவர்களும் பொன்னையும் வெள்ளியையும் திரளாக சேர்த்து வைத்திருப்பவர்களும் எப்பொழுதும் கொழுமையானவை புசித்து மதுரமானதை பானம் பண்ணுகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகம் நினைக்கிறது. இந்த உலகம் பலவீனர்களையும் தரித்திரர்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அங்கீகரிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தனது மலை பிரசங்கத்தில் இந்த உலகத்தின் பார்வைக்கு வித்தியாசமானதை பிரசங்கம் செய்வதை உணர முடியும். ஆகையால் மத்தேயு 9வது அதிகாரம் மற்றும் 10வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் சீசர்களோடும் பந்தி இருந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். நாம் வாழும் இந்த உலகத்தில் செல்வந்தர்களும் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களும் அறிஞர்களும் முனிவர்களும் பரலோகத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள் என்றும் அவர்களே இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு தனது மலை பிரசங்கத்தில் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படும் ஒருவன் 8 விதமான குணாதிசயங்களை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அந்த 8 பண்புகளையும் அவர் பட்டியலிட்டு பிரசங்கிக்கிறார். பிரியமானவர்களே,
இயேசு சொல்லும் 8 பண்புகள் உள்ளவர்கள் அக்கிரமம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாக்கியவான்களாக இருப்பார்கள். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 8வது வசனத்தில் சாலமோனின் ஜனங்களே பாக்கியவான்கள் என்று நாம் படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் நாம் அவர்களை விட மேலான பாக்கியவான்கள் என்பதில் ஐயமில்லை. சங்கீதம் 119 1வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு சொல்லும் 8 பண்புகளை உடையவர்களே இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவைகள்: 1. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். 2. துயரப்படுகிறவர்கள். 3. சாந்த குணமுள்ளவர்கள். 4. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். 5. இரக்கமுடையவர்கள். 6. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். 7. சமாதானம் பண்ணுகிறவர்கள். 8. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மற்றும் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார். இவைகளை எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் விரிவாக காண்போம். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எது உண்மையான ஆசீர்வாதம்? யார் உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்பதை நாங்கள் மீண்டும் உமது மலை பிரசங்கம் மூலமாக அறிந்து கொண்டு இன்னும் ஆசீர்வதிக்கப்படவும் உம் பார்வையில் பாக்கியவான்களாக மாறவும் சித்தம் கொண்டுள்ள உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.